வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, பொன்மலை சந்தைக்கு தான் போயிருக்கோம். ஸோ இது எத்தனாவது தடவை போகிறேன்னு எனக்கே மறந்து போச்சு, கவுண்ட்டு கிடையாது. ஸோ இப்போ அத்தனை தடவை போயாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால ரொம்ப கும்பல் இல்லை சந்தையில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இது முயல் ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்திருந்தார். இவர் பார்த்திங்கன்னா முயல் ரத்தத்தில் எடுத்து ஆயில் மிக்ஸ் பண்ணி அந்த முடி வளர்கிறதுக்கு இதுக்கெலாம் ஒரு ஆயில் கொண்டு வந்தார். அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எப்படி இருக்குதுன்னு டீட்டெயில் சொல்கிறேன். இன்கேஸ் நல்லா இருக்குன்னா இவரோட டீட்டெயில் நான் இந்த வீடியோட கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இவர்கிட்ட இது பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொன்னார். இதே ஊராக திருச்சியாக இருந்தாக்கா அவர் டோர் டெலிவரியே டைரெக்டாக கொடுத்துட்றேன்னாரு. இல்லைன்னா வெளியூராக இருந்தால் பார்சல் கொரியர் போட்டுடுறேன் அப்படின்னாரு. ஸோ இன்கேஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்குதுன்னு சொன்னேன். பட் முயல் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா பேரே 600 தான் சொன்னார். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வளர்க்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆனால் வாங்கிட்டு நம்ம இன்டோர்லேயே வச்சு வளர்க்க முடியாத விலங்குகள் தான். இது சொன்னேன் இல்லையா, ஆயில் இதாங்க அந்த ஆயிலு. ஸோ 100 ml 150 அப்படின்னு சொன்னார். இவர் தான் அந்த ஓனரு. இன்றைக்கி உள்ளே போனோடனே ஒரு 3வது ஸ்டாலாகவே போட்டிருந்தார். ஸோ இவர் இது மட்டும் இல்லாமல் எல்லாமே விற்கிறாராம். காக்டைல்லேருந்து இதுலேருந்து லவ் பேர்ட்ஸ்லேருந்து ஃபின்ச்சஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நல்ல பட் முயல் ப்ரைமரியாக இவர் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல மெஜாரிட்டி ஒயிட்ஸு நிறையா இருந்தது. இது பேர்ட் கேஜும் இவர் விற்கிறாரு. இது 150 ருபீஸ் சொன்னார். அந்த க்ரீன் மேட் இருக்கிறது 160 ரூபா சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறிச்சோடி போயிருக்கு பாருங்கள். நார்மலாக சந்தை இப்படி இருக்காது. இன்றைக்கி முகூர்த்த நாள்ன்றனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ நானும் அஜயும் ரொம்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த டேங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுவும் நல்லா கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த பையன்தான் இது கீழே கல்கண்டார் கோட்டையில் இவங்க கடை இருக்கான். ஸோ இந்த ஒரு மாதிரி பர்பிள் டேங்க் 4200 சொன்னார். நார்மல் டேங்க்கும் இவங்கள்ட்ட இருக்குது. இந்த மாதிரி பிளான்டட் டேங்க்கும் சொன்னாக்கா கஸ்டமர் ஆர்டர் சொன்னால் எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ நாங்கள் அதுவும் ஒரு ஐடியா இருந்தது. பட் இப்போதைக்கு அது வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் லுக் வைஸ் நல்லா இருந்தது. ஸோ அதான் பிளான்டட் டேங்க்கு மாதிரி இந்த ரெகுலர் டேங்க்கு இல்லாமல் இந்த மாதிரி டேங்க் வாங்கலாமா, இல்லை இந்த ரெகுலர் டேங்க்லேயே மாடிஃபை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணலான்றது ஃப்யூச்சரில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருந்ததுங்க. எல்லா இடமும் சுற்றி ஈஸியாக பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஸோ நாங்கள் போனதும் 11 மணிக்கு தான். ஸோ ஒரு 1 hour நல்லா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. அடுத்து இது கார் ரைடு செஷனு. ஸோ ஆஸ் யூஷுவல் அஜய் பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மீன் வயல் பார்த்திங்கன்னா இங்கே அந்த பிளான்ட்டு வைக்கிறதுக்கான அக்சசரிஸு, அந்த பார்த்திங்கன்னா மட் பெட்டு, பாட்டு, அந்த பிளேட்டு கீழே வைக்கிற இண்டோர் பிளான்ட்டுக்கு வைக்கிறக்கூடிய பிளேட்டு, ஹேங்கிங் பாட்டு, இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இங்கே எல்லாமே கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேசி வாங்கினா வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஆக்ரோ உரம் இது எல்லாமே இங்கே அவைலபிள். A to Z ஃபார் கார்டனிங் ஃபெசிலிட்டி இங்கே எல்லாமே அவைலபிளாக இருந்தது இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கார் ரைடுக்காக தான் அஜய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இதுக்காக தான் நாங்கள் அடிக்கடி வருவோம் இங்கே மெயினாக. இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரைடுக்கு கிளம்பிட்டார் அஜய். ஸோ இந்த கார் ரைடு முன்னே இந்த சின்ன பையன் மட்டும் வருவாங்க, ஒரு ஓரமாக வச்சு பண்ணுவாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட ஸ்டால் போட்டு 2 பேருமே அவங்க அப்பாவும் பையனுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு போன வாட்டிக்கும் இதுக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாத்து சிக்ஸு, கோழி, காடை, வான்கோழி இதுன்னு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஸோ வாத்து வந்து பேர் வந்து 300 சொன்னார் வாத்து குஞ்சு. இது என்னமோ விலை கூட தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கோழி இந்த வெள்ளை கலரில் இருக்க கோழி வந்து வித்தியாசமாக இருந்ததுங்க. அது வந்து நம்ம ஊர் வெரைட்டி மாதிரி தெரியல. கொஞ்சம் கொண்டை வந்து தலையில் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வான்கோழி, காடை, அப்புறம் நாட்டுக்கோழி இது மாதிரி வரிசையாக வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது காக்டெயில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டேர்ம்டு இதெல்லாம் கூண்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்கணும். அந்த காக்டெயில் பேர் 1500 சொன்னாங்க. இங்கே புறா இருந்துச்சு. இந்த ஆப்போசிட் இந்த கடையில் வந்து டேர்ம்டு பேர்டு இருந்தது. ஸோ இதுதான் நான் வந்து சர்ப்ரைசிங்காக நான் வாங்கணுன்ற பிளானே இல்லாமல் வாங்கினோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கர்ட்டு, பப்பீஸு, இந்த டாகு ரொம்ப குட்டி இவ்வளோ தான் வளருமே அதிகபட்சம். ஸோ இருந்தது, நல்லா இருந்தது. இந்த கேட்டும் நல்லா இருந்ததுங்க. இதான் மாஸ்டர் படத்தில் விஜய் வச்சுட்டு வர கேட்டு. ஸோ அது இந்த பாருங்கள், இங்கே ஒருத்தர் லவ் பேர்ட்ஸ் பேர் வாங்கிட்டு போகிறாரு கூண்டுக்கு. ஸோ இங்கே அக்சசரிஸ் இது எல்லாமே விற்றுருந்தது. டாகுக்கு, கேட்டுக்கு, இதுக்குன்னு எல்லா ஃபுட்டுமே விற்றுருந்தது. ப்ரீடிங் பாக்ஸு, அது மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான குட்டி குட்டி பேர்ட் கேஜ் இதெல்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த புறா பேரே வந்து 300 சொன்னாருங்க. பேர் 300 சொன்னார். நமக்குலாம் இடம் இல்லை. இடம் இருந்தால் இது வாங்கியிருப்பேன். அஜய்க்கு பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் இடம் இல்லை. அதனால் நமக்கு வீடு மாற்றின உடனே வாங்கலான்னு. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் டேர்ம்டு பேர்டு. ஸோ இதில் தான் நான் வந்து அன்பிளான்டாக சும்மா போய் பார்க்க போய் எனக்கு பிடிச்சி போய் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஸோ இந்த லெஃப்ட்டில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்ஸ் பிறந்த சிக்ஸை கூட விற்கிறாங்க. ஸோ பட் அதெல்லாம் கொண்டு வந்து வளர்க்குறது நமக்கு கஷ்டம்னா, அதனால் அதெல்லாம் விலை கம்மி தான். பட் இது கொஞ்சம் விலை கூடன்றதுனால இது கொஞ்சம் நமக்கு இது பண்ணுறது இதுவும் ஹேண்ட் ஃபீடிங் தான் கொடுக்கணும் இன்னும் ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து இதாயிடும். இங்கே பாருங்களா, சிக்ஸை இந்த குட்டி சிக்ஸை கூட விற்கிறாங்க இவங்க. இதெல்லாம் ரேட் கம்மி தான். பட் நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அது வந்துட்டு ஏதோ இறந்து போச்சுன்னா நமக்கு கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டன்றனால நான் அது மாதிரி பார்த்து வாங்கிட்டேன். இவங்கள்ட்டே வந்து ஃபீடிங்க்கு இதுவும் வாங்கிட்டேன். முக்கியமாக இந்த சிரஞ்சி வாங்கியிருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து சிரஞ்சி வாங்காமல் வந்துட்டு இந்த பேர்டுக்கு ஃபீட் பண்ணுறது ஐயோ இந்த பேர்டு தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜய் வந்து இதுக்கு பிங்குன்னு பேர் வச்சிட்டான். ஸோ நாங்களும் அதான் பிங்குன்னு கூப்பிட்றேன். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி இது ஃபிஷ்ஷு ஸ்டால் தான் ஆஸ் யூஷுவல். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. வெரைட்டிஸும் சரி இதுவும் சரி ரொம்ப டல்லாக தான் இருந்தது. ஐ திங்க் விநாயகர் சதுர்த்திக்கு நெக்ஸ்ட் டேன்றதுனால கடை அவ்வளோவா போடலை. பட் இருந்தது பேசிக்காக இருந்ததெல்லாம் இருந்தது.
ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடிஞ்சது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது மாதிரி நம்ம அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம காக்டெயில் வாங்கியிருக்கோம், அதோட வீடியோவும் நம்ம சேனலில் வரப்போகுது. அதோட ப்ரீடிங்கு, அதோட க்ரூமிங்கு எல்லாம் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். டடா, பாய் பாய்.